X is 4.4 la. Question number 13. Question number 13 பார்த்தீங்கன்னா use induction to prove that 5 power n plus 1 plus 4 into 6 power n when divided by 20 leaves a remainder 9. சரிங்களா? அப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா let p of n equal to 5 power n plus 1 plus 4 into 6 power n is divided by is divided by 20 leaves a remainder 9. ஸோ இந்த 5 power n plus 1 plus 4 into 6 power n அது வந்து 20ஆல் டிவைட் ஆகணும், ரிமைண்டர் வந்து 9 வரணும். சரியா? ஸோ அதுதான் பி ஆஃப் என்னோட வேல்யூ, பி ஆஃப் என். சரிங்களா? let p of n equal to 5 power n plus 1 plus 4 into 6 power n is divided by 20 leaves a remainder 9. சரிங்களா? ஸோ இந்த டேம் வந்து இந்த டேம் வந்து 20ஆல் டிவைட் ஆகணும், ரிமைண்டர் வந்து 9 வரணும். சரிங்களா? அதுதான் பி ஆஃப் என்னோட வேல்யூ. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா பி ஆஃப் ஒன் இஸ் 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ put n equal to 1 n equal 1 கொடுத்தீங்கன்னா இப்போ பி ஆஃப் 1 equal to 5 square plus 4 into 6 power 1. சரிங்களா? இப்போ equal to 5 square வேல்யூ பார்த்தீங்கன்னா 25 plus 24 அப்போ equal to 49. சரிங்களா? 49 is இப்போ கண்டிப்பாக 49 வந்து எதால் டிவைட் ஆகணும்னா 9ஆல் டிவைட் ஆகணும். is divided by 9. அப்போ therefore p of 1 is true. சரிங்களா? p of 1 is trueன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ p of 1ஓட வேல்யூ வந்து 9ஆல் டிவைட் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். அப்போ 9ஆல் டிவைட் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணணும்னா அப்போ p of 1ஓட வேல்யூ வந்து மல்டிபிள் ஆஃப் 9ஆக இருந்தால் போதும். ஒரு டைம் வந்து மல்டிபிள் ஆஃப் 9னா அது கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ பி ஆஃப் ஒன்னோட வேல்யூ வந்து 49 வருது. 49ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 9 தான். அப்போ 49ங்கிறது கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ தேர்ஃபோர் பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. செகண்ட் ஸ்டெப் 2 assume that p of k is true. இப்போ பி ஆஃப் கேவோட வேல்யூ 2ன்னு ப்ரூவ் பண்ணோம். பி ஆஃப் கேவோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா 9ஓட மல்டிபிளாக இருக்கும். அப்போ தட் இஸ் பி ஆஃப் கே ஈக்குவல் டு அப்போ பி ஆஃப் கேவோட வேல்யூனா 5 power k plus 1 plus 4 into 6 power k equal to பி ஆஃப் கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2ன்னு அசியூம் பண்ணிட்டோம். இப்போ பி ஆஃப் கே ஈக்குவல் டு 5 power k plus 1 plus 4 into 6 power k. அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா டிவைட் பை 9ஆக இருக்கணும். ரிமைண்டர் வந்து divided by 20 leaves a remainder 9. ஆக்சுவலாக இது வந்து 49 எப்படி எழுதிக்கலாம்னா 40 + 9 எழுதிக்கலாம். சரியா? is divided by 20 leaves a remainder 9. இப்போ 49 வந்து 20ஆல் டிவைட் ஆகுது, ரிமைண்டர் வந்து 9 வருது. சரிங்களா? இப்போ 49னா 40 + 9 எழுதிக்கலாம். அப்போ இஸ் டிவைடட் பை 20 லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் 9. 20ஆல் டிவைட் ஆகணும், ரிமைண்டர் வந்து 9 வரணும். அப்போ 49 வந்து 20ஆல் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் வந்து 9 வருது. சரிங்களா? அப்போ பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. அப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 20ஆல் டிவைட் ஆகணும். அப்போ 20³ ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 9 வரணும். சரிங்களா? கோசியன் 20 இது வந்து பி ஆஃப் கே வந்து 2ன்னு அசியூம் பண்ணிட்டோம். அப்போ இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா 20³ + 9. சரிங்களா? 20ஆல் டிவைட் ஆகணும், ரிமைண்டர் வந்து 9 வரணும். அப்போ கோஷியன் வந்து 20ஓட மல்டிபிளாக இருக்கணும். சரிங்களா? இப்போ 20³ + 9. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ வந்து 20³ + 9 வரணும். அப்போ அடுத்த ஸ்டெப் டு ப்ரூவ் தட்
P of k plus 1 is true. P of k plus 1 equal to P of k plus 1 is true ப்ரூவ் பண்ணோம். P of k plus 1 ஓட வேல்யூ வந்து 20 மல்டிபிளாக இருக்கணும், ரிமைண்டர் வந்து 9 வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 20 டிவைட் ஆகி ரிமைண்டர் 9 சொல்லிடலாம். இப்போ P of k plus 1 ஈக்குவல் டு இப்போ கேவுக்கு பதிலாக k plus 1 கொடுங்க. இப்போ 5 power k plus 2 plus 4 into 6 power k plus 1 சரிங்களா. இப்போ ஈக்குவல் டு 5 power k plus 2 எப்படி எழுதிக்கலாம்னா 5 into 5 power k plus 1 எழுதிக்கலாம் சரிங்களா. பேஸ் வந்து மல்டிபிளாக இருந்துச்சுன்னா பவர் வந்து ஆட் பண்ணி எழுதிக்கலாம், பவர் வந்து அடிஷனலாக இருந்துச்சுன்னா பேஸ் வந்து மல்டிபிளாக எழுதிக்கலாம். இப்போ 5 power k plus 2 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 5 into 5 power k plus 1 எழுதிக்கலாம் சரிங்களா. ப்ளஸ் 6 power k plus 1 எப்படி எழுதிக்கலாம்னா 6 into 6 power k எழுதிக்கலாம். 6 power k plus 1 வந்து 6 into 6 power k எழுதிக்கலாம். அது ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது. இப்போ 6 4s are 24. இப்போ 24 into 6 power k 24 into 6 power k இப்போ ஈக்குவல் டு சரிங்களா. இப்போ 24 into 6 power k எப்படி எழுதிக்கலாம்னா 5 into 5 power k plus 1 plus 20 into 6 power k plus 4 into 6 power k எழுதிக்கலாம். அது டாட் இல்லை, மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு சரிங்களா. இப்போ 5 into 5 power k plus 1 அப்படி எழுதிட்டேன். 24 வந்து 20 into 6 power k plus 4 into 6 power k எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ ஈக்குவல் டு இந்த ரெண்டு டைம் 5ஓட மல்டிப்ளாக இருக்குது, 5 காமனாக எடுத்துருங்க. இப்போ 5 காமனாக எடுத்துனா 5 into k plus 1 ப்ளஸ் இதில் 5 காமனாக எடுத்தால் ரிமைனிங் 4 இருக்கும். இப்போ 4 into 6 power k ப்ளஸ் 4 into 6 power k வரும் சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள் P of k வேல்யூ என்னென்னா 5 power k plus 1 plus 4 into 6 power k. அதை வந்து 20 டிவைட் ஆகிட்டு ரிமைண்டர் வந்து 9 இருக்குன்னு சொல்லிட்டோம். 20q plus 9 சரிங்களா. இப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக 20q plus 9 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு பதிலாக இப்போ 5 into 20q plus 9 எழுதிக்கலாம் ப்ளஸ் 4 into 6 power k அப்படி எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ ஈக்குவல் டு இந்த 5ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணிங்க. இப்போ 5ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா இப்போ 100q ப்ளஸ் 5 9s are 45 ப்ளஸ் 4 into 6 power k எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 45 எப்படி எழுதிக்கலாம்னா 20ஓட மல்டிபிள் வர மாதிரி எழுதிக்கலாம். அப்போ 100q ப்ளஸ் 45 வந்து 20ஓட மல்டிபிள் வர மாதிரி எப்படி எழுதிக்கலாம்னா 40 + 5 எழுதிக்கலாம். இப்போ 40 + 5 ப்ளஸ் 4 into 6 power k சரிங்களா. அப்போ இது இந்த ரெண்டு டைம்லேருந்து 5 காமனாக எடுத்துக்கலாம். இப்போ 5 காமனாக எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ 20q ப்ளஸ் இப்போ இதில் 5 காமனாக எடுத்துனா 8. இப்போ 20q + 8 ப்ளஸ் 5 ப்ளஸ் 4 into 6 power k சரிங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பு தேவையில்லை. ஸோ இப்போ ஈக்குவல் டு இந்த ஸ்டெப் பாருங்கள் 100q ப்ளஸ் 45 ப்ளஸ் ஸோ இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு 4 செப்பரேட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பில் 100q ப்ளஸ் 40 ப்ளஸ் 5 ப்ளஸ் 4 into 6 இந்த ஸ்டெப் கூட நான் ஒரு 4 ஆட் பண்ணிவிட்டு 4 செப்பரேட் பண்ணிட்டேன். ரிமைனிங் ப்ளஸ் 5 ப்ளஸ் 4 into 6 power k இந்த ஸ்டெப் கூட ஒரு 4 ஆட் பண்ணி ஒரு 4 செப்பரேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஆக்சுவலாக இந்த இடத்துல 5 வராது, ஏன்னா 40 + 5னா 45 எழுதிட்டேங்க. ஒரு 40 ஒரு 5 40 + 5 45 ஒரு 4 ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 செப்பரேட் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ ஈக்குவல் டு இப்போ 45 + 4னா 49 சரிங்களா. இப்போ 100q ப்ளஸ் 45 + 4னா 49. 49 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 40 + 9 எழுதிக்கலாம். 45 + 4 வந்து 49, 49 வந்து 40 + 9 எழுதிக்கிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இந்த டைம் இருக்குது. ஸோ இதிலேருந்து ஒரு 4 காமனாக எடுத்துட்டோன்னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 6 power k - 1 இருக்கும் சரிங்களா. இப்போ 100q + 40 + 9 ஸோ இது வந்து
ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக நமக்கு இந்த டைம் வந்து பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும்னா இப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்றுங்கிற டைம் வந்து டிவைட் பை 20 லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் 9. சரிங்களா? இப்போ டிவைட் பை 20 லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் 9 வரணும். சரிங்களா? 20ஆல் டிவைட் ஆகணும், ரிமைண்டர் வந்து 9 வரணும். சரிங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுக்க வேணாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு 2 டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 20 இன்ட்டு 20 காமன் வெளியே எடுத்துனா இப்போ இங்கே 5q ப்ளஸ் 2 இருக்கும். இப்போ 5q ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 இன்ட்டு 6 பவர் k மைனஸ் 1 ப்ளஸ் 9. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ வந்து 20ஆல் டிவைட் ஆகணும், ரிமைண்டர் வந்து 9 வரணும். சரியா? அப்போ இது வந்து 20யோட மல்டிபிளாக இருக்குது. அப்போ இது 20யோட மல்டிபிளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டைம் வந்து 20ஆல் டிவைட் ஆகும், ரிமைண்டர் வந்து 9 வருது. இங்கே 9 இருக்குது. அப்போ இந்த டைம் மட்டும் 20யோட மல்டிபிளாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு டைம் மட்டும் 20யோட மல்டிபிளாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அப்போ இதுவும் 20யோட மல்டிபிளாக இருக்குது, இதுவும் 20யோட மல்டிபிளாக இருக்குது, ரிமைண்டர் வந்து 9 வருது. அப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிடலாம், ட்ரூன்னு சொல்லிடலாம். டிவைட் பை 20 லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் 9. சரிங்களா? அப்போ இதை மட்டும் நம்ம வந்து 20யோட மல்டிபிளாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணாங்க போதும். அப்போ ஆல்ரெடி இங்கே 4 இருக்குது. அப்போ இந்த 6 பவர் k மைனஸ் 1 இந்த டைம் மட்டும் 5ஓட மல்டிபிள்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். ஏன்னா ஆல்ரெடி 4 இருக்குது. அப்போ 4 5s are 20. அப்போ 6 பவர் k மைனஸ் 1 இந்த டைம் மட்டும் 5ஓட மல்டிபிளாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். சரிங்களா? அப்போ now we have to prove that 6 power k minus 1 is divisible by 5. இப்போ 5ஓட மல்டிபிளாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம்னா அப்போ 5ஓட டிவிசபிளாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். சரிங்களா? 5ஓட டிவிசபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டைம் வந்து 5ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். ஒரு டைம் வந்து 5ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா அந்த டைம் வந்து 5ஓட மல்டிபிளாக இருந்தால் தான் 5ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ now we have to prove that 6 power k minus 1 is divisible by 5. சரிங்களா? அப்போ யூஸ்வலாக எப்பயும் போல தான். சரிங்களா? அப்போ put n equal to 1. அப்போ n-க்கு 1 கொடுத்தீங்கன்னா இப்போ p of n equal to, ஸோ இதை வந்து p of n எடுத்துங்க, 6 power n minus 1. இது வந்து let p of n equal to 6 power n minus 1 is divisible by 5. சரிங்களா? put n equal to 1. இப்போ n-க்கு 1 கொடுத்தீங்கன்னா இப்போ p of n equal to 6 power 1 minus 1 அப்போ 5 is divisible by 5. therefore p of 1 is true. சரிங்களா? ஸோ அடுத்தது assume that p of k equal to 6 power k minus 1 is divisible by 5. சரிங்களா? assume that p of k is true ன்னு சொல்லணும். இப்போ p of k is trueனா இப்போ 6 power k minus 1 வந்து கண்டிப்பாக 5ஆல் டிவைட் ஆகும். 5ஆல் டிவைட் ஆனால் அது ட்ரூன்னு சொல்ல முடியும். assume that p of k is true. சரிங்களா? to prove that p of k plus 1 is true, therefore p of k plus 1 equal to 6 power k plus 1 minus 1 is divisible by 5. ஸோ இப்போ இது வந்து 5ஆல் டிவைட் ஆகும் ப்ரூவ் பண்ணால் போதும். சரிங்களா? enough to prove that it is enough to prove that. சரிங்களா? therefore p of k plus 1 equal to 6 power k plus 1 minus 1 equal to
6 power k plus 1 6 into 6 power k minus 1 எழுதிக்கலாம். இப்போ equal to 6 into இப்போ இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் பார்க்கலாம். இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா assume that p of k is divisible by 5 சரிங்களா. இப்போ p of k is divisible by 5ன்னு சொல்லியிருக்கோம். 6 power k minus 1 is divisible by 5ன்னு சொல்லிட்டோம். இப்போ therefore இப்போ 6 power k minus 1ஓட வேல்யூ வந்து 5ஓட மல்டிப்ளாக இருக்கும் சரிங்களா. இப்போ 6 power k minus 1 equal to 5t. ஏன்னா 6 power k minus 1 is divisible by 5. அப்போ கண்டிப்பாக 6 power k minus 1ங்கிறது 5ஓட மல்டிப்ளாக தான் இருக்கும். இப்போ 6 power k minus 1ஓட வேல்யூ இந்த 5tன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதிலிருந்து 6 power kவோட வேல்யூ என்னென்னு எழுதிக்கலாம். 5t minus 1 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 1. அப்போ 6 power kவோட வேல்யூ 5t ப்ளஸ் 1. இப்போ இந்த 6 power kவுக்கு பதிலாக இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ 6 power kவுக்கு பதிலாக 5t ப்ளஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ 6 power kவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5t ப்ளஸ் 1 மைனஸ் 1 இப்போ ஈக்குவல் டு இந்த 6ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிட்டோன்னா இப்போ 30t ப்ளஸ் 6 மைனஸ் 1 அப்போ ஈக்குவல் டு 30t 6 மைனஸ் 1னா 5 இப்போ ஈக்குவல் டு இப்போ இதிலேருந்து 5ங்கிற டைம் காமனாக எடுத்துக்கலாம். 5 காமனாக எடுத்துனா இப்போ 6t ப்ளஸ் 1 இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா 5ஓட மல்டிப்ளாக இருக்குது. இப்போ therefore p of k plus 1 is divisible by 5. இது 5ஓட மல்டிப்ளாக இருக்கிறதுனால இது வந்து divisible by 5. இப்போ இது 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது 5ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா இப்போ p of k plus 1ங்கிறது 5ஆல் டிவைட் ஆகும். இப்போ p of k plus 1 வந்து 5ஆல் டிவைட் ஆகும்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து வேல்யூ வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரம் 1 அப்போ p of k plus 1ஓட வேல்யூ என்ன. p of k plus 1 வந்து 6 power k minus 1 அதை தான் 6 power k minus 1 அதை தான் p of kன்னு எடுத்திருக்கோம். அப்போ p of k வந்து 5ஆல் டிவைட் ஆகுன்னு சொல்லிட்டோம். அதாவது 6 power k minus 1 வந்து 5ஆல் டிவைட் ஆகுன்னு சொல்லிட்டோம். அப்போ therefore p of k plus 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 into 5k plus 2 plus 4 into 6k minus 1 plus 9. இது வந்து 20ஓட மல்டிப்ளாக இருக்கிறதுனால 20ஆல் டிவைட் ஆகுன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த வேல்யூ மட்டும் 20ஆல் டிவைட் ஆகுன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இங்கே ஆல்ரெடி 4 இருக்குது. அப்போ இது மட்டும் 5ஓட மல்டிப்ளாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். அப்போ இந்த வேல்யூ தான் வந்து p of kன்னு எடுத்துகிட்டு இப்போ இது வந்து 5ஆல் டிவைட் ஆகுன்னு சொல்லிட்டோம். அப்போ இது வந்து 5ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா இது இப்போ கண்டிப்பாக இது வந்து எப்படி இருக்குன்னா 5ஓட மல்டிப்ளாக இருக்கும் சரிங்களா. இப்போ ஈக்குவல் டு 20 into 5q plus 2 plus 4 into இப்போ இது கண்டிப்பாக 5ஆல் டிவைட் ஆகுன்னு சொல்லிட்டோம். அப்போ இது கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா 5ஓட மல்டிப்ளாக இருக்கும். 5q plus 9 அப்போ ஈக்குவல் டு 20 into 5q plus 2 plus 20q plus 9 சரிங்களா. இப்போ p of k plus 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் வந்து 9 வரணும். அப்போ இது ரெண்டும் 20ஓட மல்டிப்ளாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டைமும் 20ஆல் டிவைட் ஆகும். அப்போ ரிமைண்டர் வந்து என்ன வருது 9 வருது சரிங்களா. இப்போ therefore p of k plus 1 is divided by 20 remainder is 9 சரிங்களா. p of k plus 1 is divided by 20 remainder is 9. But therefore p of n is true for all n belongs to n சரிங்களா. p of k plus 1 is divided by 20 remainder is 9. 20ஆல் டிவைட் ஆகுது ரிமைண்டர் வந்து 9 வருதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ therefore p of n is true for all n belongs to n சரிங்களா. ஸோ இப்போ இந்த கொஷினே பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்குற p of n ஓட வேல்யூ வந்து 20ஆல் டிவைட் ஆகிட்டு ரிமைண்டர் வந்து 9 வரணும் சரிங்களா. ஸோ அதுதான் கொஷின். இப்போ 20ஆல் டிவைட் ஆகணும்னா அப்போ 20ஓட மல்டிப்ளாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். அப்போ இது 20ஓட மல்டிப்ளாக இருந்து ரிமைண்டர் வந்து 9 வரணும் சரிங்களா. இப்போ p of k plus 1 இதுவும் 20ஓட மல்டிப்ளாக இருக்குது. இந்த டைம் 20ஓட மல்டிப்ளாக இருக்குது.
அப்போ ரிமைண்டர் மட்டும் 9 வருதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டால் போதும். பி ஆஃப் கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 20, ரிமைண்டர் இஸ் 9 வருது. 20 டிவைட் ஆகுது, ரிமைண்டர் வந்து 9 வருது. சரிங்களா? பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n. சரிங்களா? இப்போ எல்லா நேச்சுரல் நம்பருக்குமே பி ஆஃப் என் இஸ் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் சேம் இதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ 13th கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். நான் ரிமைண்டர் 2 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது, 14 அண்டு 20. இந்த 14th கொஸ்டின் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் 13th கொஸ்டின் மாதிரியே தான். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது இந்த 13ம் 13ம் 14 இது ரெண்டும் சேம் மெத்தட் தான். சரிங்களா? மீதி வந்து அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.